வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதற்கு முந்தைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக ஜாயின் பண்ணிக்க சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 12லேருந்து 15ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். சரி, பார்த்துடலாமா? முதல் கேள்வி, சஞ்சாரி காவிரி மற்றும் சரளா காவிரி என்ற திட்டங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளன? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா தான், பெங்களூரில். ஸோ வெயில் காலம் ஆரம்பித்ததுனால தண்ணி பஞ்சம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் இங்கே. ஏன்னா அங்கே டேங்கர் மூலிமா தண்ணி கொண்டு வருவாங்க, டேங்க் லாரியில். அது பார்த்திங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு ரேட் ஏற்றிட்டாங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த, பெங்களூர் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது, சஞ்சாரி காவிரி அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவோட பெங்களூர் நகரத்தில் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்டு சேவரேஜ் போர்டு இதுதான் இதை நடத்துகிறாங்க. பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்டு சேவரேஜ் போர்டு தான் இது நடத்துது, இந்த சஞ்சாரி காவிரி திட்டத்தையும் சரளா காவிரி திட்டத்தையும். ஸோ சஞ்சாரி காவிரி அப்படிங்கிறது நமக்கு அரசு டேங்கர் லாரிகள் மூலமா குடிநீர் தரத்துக்கான திட்டம் தான். ஸோ தனியார் டேங்கோட வணிகத்தை கட்டுப்படுத்துறது, கண்ணா பின்னான்னு ரேட் ஏற்றிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4000 லிட்டருக்கு 660 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேங்க்கில் கொண்டு வர தண்ணி இருக்கு இல்லையா, அது ஒரு 4000 லிட்டருக்கு 660 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5000 லிட்டராக இருந்தால் 700 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே லிட்ரு ஏறும்போது அந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ கால் பண்ணி அந்த பொதுமக்கள் கால் பண்ணி 24 ஹவர்ஸில் இந்த சப்ளை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சஞ்சாரி காவேரி. ஸோ அதே மாதிரி சரளா காவேரி அப்படின்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் பைப்லைன் வாங்குவோம்ல, பைப்லைனில் தண்ணி வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் சரளா காவேரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் தண்ணீர் இணைப்பு கட்டணம் பார்த்திங்கன்னா 20% முன்கூட்டியே செலுத்தணும். மீதம் பார்த்திங்க அப்படின்னா 80% 12 மாதத்தில் தவணையாக செலுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. பைப்லைன் வாங்கும்போது அடுக்குமாடியில் குடியிருக்கிற இந்த சலுகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 600 சதுர அடி வரை வீடு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 மட்டுமே கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சரளா காவிரி, சஞ்சாரி காவிரி அப்படின்னா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சஞ்சாரி காவிரி அப்படிங்கிறது அரசு டேங்கர் லாரிகள் மூலமாக குடிநீர் தரது மக்களுக்கு. அது மாதிரி சரளா காவிரி அப்படின்னா பைப்லைன் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறது. இதுதாங்க இந்த ரெண்டு விஷயமும். ஸோ இது பெங்களூரில், கர்நாடகாவோட இது தான் நமக்கு தொடங்கியிருக்காங்க மாநிலம். நெக்ஸ்ட்டு, ஏர்கலப்பை விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்ட கட்சி எது? ஸோ ஏர்கலப்பை விவசாயி நம்ம நாம் தமிழர் சீமான் கட்சி அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் வகிக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட விதி 2 இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தொகுதியிலையாவது வெற்றி பெற்றிருக்கணும். அப்படி இல்லாட்டி மக்களவை தேர்தலில் 8% வாக்குகளாவது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட விதி. ஸோ அதன்படி நமக்கு இப்போ லாஸ்ட்டாக நடந்தது இல்லையா, கடந்த ஆண்டு 18வது மக்களவை தேர்தல், அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 8.22% வாக்குகள் பெற்று மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. ஸோ தற்போது தேர்தல் ஆணையத்தால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்கலப்பை விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாமக கட்சிக்கு இந்த இப்போ கரண்ட்டில் 2026 நடக்க போகிற பேரவை தேர்தலில் மாநில கட்சி அந்தஸ்தாவது வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏடிஎம்க்கு கூட சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ செய்திகள் பார்த்தது, சரி அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்கலப்பை விவசாய சின்னம் நாம் தமிழருக்கு தான். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அதாவது தேர்தல் ஆணையத்தோட விதி 2 அப்படிங்கும் போது 2 தொகுதியிலையாவது வெற்றி பெற்றிருக்கணும். அப்படி இல்லாட்டி மக்களவை தேர்தலில் 8% வாக்குகளாவது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட விதி. நெக்ஸ்ட்டு, மாநில கட்சி அந்தஸ்து வாங்கணும் அப்படின்னா எந்த மாவட்டம் 2025ஆம் ஆண்டின் கற்றல் அடைவு தேர்வில் முதலிடம் பிடித்துள்ளது? ஸோ நமக்கு கற்றல் அடைவு தேர்வில் கன்னியாகுமரி தான். ஸோ படிப்புன்னு வரும்போது கன்னியாகுமரி மாவட்ட பிள்ளைகள் பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா முன்னணியில் இருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துடலாம். கற்றல் அடைவு தேர்வு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மாநில திட்டக்குழுவும்
பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து தான் இதை நடத்தியிருக்காங்க. ஸோ இது ஸ்லாஷ் எக்ஸாம்னு சொல்லுவோம், ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. ஸோ இப்போ அது அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ மாநில ஆளுநர் இருக்கார் இல்லையா நம்ம ரவி அவர்கள், அவர் ஒரு நம்ம ஸ்டடீஸ் வந்து அந்தளவுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, நம்ம தேசிய கல்வியை ஏற்றுக்கல அப்படிங்கிறதுனால அவர் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதாவது சொல்லிட்டாரு. ஸோ அதை நம்ம நிரூபிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வச்சது தான். ஸோ இதை யார் நடத்துனாங்க அப்படின்னா மாநில திட்டக்குழுவும் பள்ளி கல்வித்துறையும் இணைஞ்சு தான் நடத்துனாங்க. இது பார்த்திங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கற்றல் தரம். தேசிய சராசரி பார்த்திங்க அப்படின்னா தமிழக மாணவர்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேசிய சராசரியை விட நம்ம தமிழக மாணவர்களோட கற்றல் தரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நாட்டிலேயே பார்த்திங்கன்னா முதல் முறையாக நமது மாநிலத்தில் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கற்றல் அடைவு திறன் தேர்வு நடத்தப்பட்டது. ஸோ தேர்வோட நோக்கம் அப்படிங்கிற பார்க்குது மாணவர்களோட கற்றல் இடைவெளியை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைகளை களைஞ்செடுத்து அவங்களுக்கான என்ன சொல்கிறது அவங்களை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். இந்த டெஸ்ட் வைக்கும்போது சயின்ஸில் எத்தனை பேர் என்ன நாலேஜில் இருக்காங்க, மேக்ஸில் என்ன நாலேஜ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட விஷயந்தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸ்லலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கேப் போட்டாச்சு ஆன்லைன் கிளாஸில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, மற்றபடி எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். நமக்கு ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே ஸ்லாஷ் எக்ஸாம்னு சொல்லுவோம். கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதல் இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு இது பார்த்திங்க மாநில திட்டக்குழுவும் பள்ளி கல்வித்துறையும் தான் சேர்த்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி நமக்கு பார்த்திங்க இதில் இருக்கிற மிஸ்டேக்லாம் இது பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர்றது, கற்பித்தலில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்கு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த கற்றல் அடைவு தேர்வு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எதன் மூலிமா அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். நமக்கு 2022 ஜூன் 13 கொண்டு வரப்பட்ட எண்ணும் எழுத்தும் திட்டம். அதே மாதிரி காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம். ஸோ இதன் மூலியமாக அப்புறம் திறன்மிகு வகுப்பறைகள், இதன் மூலிமா நம்ம தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அரசு உதவி பெறும் பள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா 45,924. நமக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா 45,924. இப்போ மட்டும் 9,80,341 மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கு பெற்றிருக்காங்க. இப்போ 2025 நடந்தது, பிப்ரவரியில் நடந்தது. 9,80,341 மாணவர்கள் வந்து இதில் தேர்வில் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து பகுப்புகளிலையும் அனைத்து பாடங்கள்லேயும் கன்னியாகுமரி தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. ஸோ கடலூர், மதுரை, தென்காசி, சிவகங்கை இவங்கெல்லாம் அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. நமக்கு கடைசி 5 இடத்துல இருக்கிற மாவட்டம்னு பார்க்கும்போது நீலகிரி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை, கோவை ஆகிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடைசி 5 இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தகவலில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எந்த நாடு உலகின் முதல் கிரிப்டோ சுற்றுலா கட்டண முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸோ நமக்கு பூட்டான் தான் வந்து கிரிப்டோ சுற்றுலா கட்டண முறை. ஸோ கேஷ் இல்லாமல் கிரிப்டோ காயின்ஸ் மூலிமா வந்து நம்ம கரன்சி கொடுத்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சுற்றுலா போகிறவங்க அந்த விமான டிக்கெட் எடுக்கிறதாகட்டும், அங்கே போய் ஹோட்டலில் புக் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் இந்த நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கிரிப்டோ முறையை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம்னு சொல்லி சுற்றுலாவுக்கு பயணிகளுக்காக ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ பூட்டான் நாடு தான் இது. ஸோ பணமாற்ற சிக்கலை தவிர்க்கிறதுக்காக கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான சிக்கல்லேருந்து விலகிக்கிறதுக்காக அதே மாதிரி பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை சுற்றுலாவில் செயல்படுத்துறதுக்காக, சுற்றுலா சேவைகளை டிஜிட்டல் மற்றும் பணமில்லா முறையில் வழங்குறதுக்காக, அதே மாதிரி அங்கே இருக்கிற பூட்டானில் இருக்கிற கிராமப்புற விற்பனையாளர்களுக்கு நிதி வாய்ப்புகளை திறக்கிறதுக்காக, அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக பூட்டான் அரசு கொண்டு வந்திருக்கு. டிஜிட்டல் கிரிப்டோ சுற்றுலா முன்னோடியாக மாறியிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிட்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஎன்பி, யூஎஸ்டிசி, இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட பிட்காயின்களை கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பணம் செலுத்தும் முறை பார்த்திங்கன்னா QR முறையில் தான் பணம் செலுத்த முடியும். பூட்டான் நாட்டோட தலைநகரம் நமக்கு திம்பு. பூட்டானை பற்றி பார்க்குறதுனால திம்பு, பூட்டானோட தலைநகரம் திம்பு. நாணயம் பார்த்திங்க அப்படின்னா BTN சொல்லுவோம். பூட்டான் இஸ் நக்கல் ட்ரம்.
இதுதான் கரன்சி, அங்கே பூட்டானோட கரன்சி. ஸோ நமக்கு கிரிப்டோ சுற்றுலா கட்டண முறை எந்த நாடு உலகின் முதல் கிரிப்டோ சுற்றுலா கட்டண முறையை அறிமுகப்படுத்தியிருக்குதுன்னா நமக்கு பூட்டான் தான். நம்ம பூட்டான் போனோம் அப்படின்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமே அந்த கிரிப்டோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, எந்த நாடு சோங்கர் ட்ரோன்கள் உருவாக்கியது? ஸோ எந்த நாடு சோங்கர் ட்ரோன்கள் நமக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா துருக்கி தான். துருக்கி தான் உருவாக்கியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட மேற்கு எல்லையிலேருந்து 300 to 400 ட்ரோன்கள் ஏவி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ பாகிஸ்தான் மேற்கு எல்லையிலேருந்து 300 to 400 ட்ரோன்களை ஏவி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நமக்கு நாம் ஆப்ரேஷன் சிந்தூர் மேற்கொண்டதுக்காக அவங்க அனுப்பின ட்ரோன்ஸ் தான் அது. ஸோ இது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா துருக்கிகிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது அசிஸ்கார்டன் சோங்கர் ட்ரோன்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக தான் இதை பார்க்குறோம். இந்த சோங்கர் ட்ரோன்கள் உருவாக்குனது துருக்கி தான். துருக்கிகிட்டேருந்து பாகிஸ்தான் வாங்கி தான் நம்மளை அட்டாக் பண்ணாங்க. ஸோ நாம் பார்த்திங்கன்னா S-400 மிசைல் மூலிமா இதெல்லாம் அழிச்சிருப்போம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுதான் இதோட விஷயம். நெக்ஸ்ட்டு, துருக்கிக்குமே நமக்குமே கொஞ்சம் இது போயிட்டுருக்கு, மன வருத்தம். ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்து மேற்கொண்டது அது சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, தமிழக காவல்துறையில் தற்போது பணியாற்றும் ஒரு காவலருக்கு மக்கள் விகிதம் என்ன? ஸோ ஒரு காவலருக்கு எத்தனை பேர் தமிழக காவல்துறையில் இருக்காங்க, அதாவது ஒரு காவலருக்கு இல்லை, ஒரு காவலர் எத்தனை மக்களுக்கு ஒரு காவலர் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். 632 பேர் இருக்காங்க. 632 பேருக்கு ஒரு போலீஸுங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ தமிழக காவல்துறையில் பல காவல் ஆய்வாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா 28 ஆண்டுகளாக பணியாற்றி ஒரே ஒரு பதவி உயர்வு மட்டும் பெற்றிருக்காங்க. அதோட ஓய்வும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்த தகவல்கள் தான் இது. அதில் நமக்கு வேண்டிய விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போ தமிழக காவல்துறையில் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா 28 வருஷமாக பணியாற்றிட்டு ஒரே ஒரு பதவி உயர்வு மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதோடு சேர்ந்து அவங்க இப்போ ஓய்வு பெறுறாங்க, அது விரக்தியோடு ஓய்வு பெறுறாங்க அப்படிங்கிறதுக்காக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1,32,000க்கும் மேலே போலீஸார்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் 18 பிரிவுகளின் கீழே. மகளிர் காவல் நிலையங்கள், போக்குவரத்து, ரயில்வே, இந்த மாதிரி துணை பிரிவுகளின் கீழே நிறைய இது இருக்குது. ஸோ 18 பிரிவின் கீழே போலீஸார் இருக்காங்க. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே 5வது பெரிய போலீஸ் அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவிலேயே 5வது பெரிய போலீஸ் அமைப்பு நமக்கு நம்ம தமிழ்நாடு தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1321 சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையம் இருக்குது. 1321 சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையம் இருக்குது. 244 அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. 290 போக்குவரத்து அமலாக்க மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் காவல் நிலையங்கள் இருக்குது. 47 ரயில்வே காவல் நிலையங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 632 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எடுக்கும்போது ஒரு போலீஸ்க்கு 800 சம்திங் மக்கள் இருக்காங்க. இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஒரு போலீஸ்க்கு 800 சம்திங் இருக்காங்க, எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 632 பேர். ஸோ 831 பேருங்க, நான் நோட் பண்ணியிருக்கேன், சாரி, 831 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்தியா லெவலில். அதே தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்க்கு 632 பேர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆப்ரேஷன் பன்யன் அண்ட் மர்ஷூஷ் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அது பேரிலே தெரிஞ்சிடும் நமக்கு, பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பன்யன்னு பேர் வச்சுருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம பெண்களோட குங்குமத்தை அழிச்சதுக்காக தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அவங்க ஆப்போசிட்டாக அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அவங்க வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் பன்யன் அண்ட் மார்ஷூஷ் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இது ஒரு அரபி வார்த்தை, குரான்லேருந்து எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது குரானோட அதாவது என்ன சொல்கிறது, மதிப்புமிக்க குரான்லேருந்து இந்த ஒரு வசனத்தை எடுத்து எந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. இதுதான் அவங்களோட இதே மண்டையில் இருக்கிற களிமண்ணே, அவ்வளோதாங்க.
ஸோ நம்ம வந்து பண்ணதுக்கு காரணமே அவங்களோட அத்துமீறலுக்காக ஒரு அசிங்கமான விஷயத்துக்காக தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று தொடங்கணும். இல்லைன்னா நமக்கு 1008 வேலை இருக்குது, அவங்கக்கிட்ட போய் யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் கிடையாது. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று தொடங்கி அதுக்கு 15,000 கோடி வரை அந்த 4 நாளில் வந்து 15,000 கோடி வரை செலவு வேறு ஆயிடுச்சு நமக்கு இராணுவத்துக்கு. ப்ளஸ் இதனால் பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு இவன் சும்மா இருக்க மாட்டாங்க பாகிஸ்தான்காரங்க அப்படின்னு சொல்லி கூடுதல் நிதியாக வேறு 50,000 கோடி நம்ம பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு டிஃபென்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், 50,000 கோடி கூடுதலாக கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் காரணமே இவன் இந்த பாகிஸ்தான் தாங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்த்தையை குரான்லேருந்து எடுத்துருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஈயத்தால் ஆன திடமான சுவரம். ஸோ நமக்கு பனியன் சொல்லிட்டேன். பன்யன் அண்ட் மர்ஷூஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஈயத்தால் ஆன திடமான சுவரம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வலிமை மற்றும் ஒன்றுபட்ட அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ குரானில் இந்த வசனம் முஸ்லீமோட சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் சக்தியை எடுத்துரைக்குது. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா மத ரீதியாக வந்து இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா பன்யான் அல் மர்ஷூஸ் என்ற பெயரில் ஃபட்டா-1 பாலிஸ்டிக் ஏவுகணையை நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஃபட்டா-1 அப்படிங்கிற பாலிஸ்டிக் ஏவுகணையை அனுப்புனாங்க. ஸோ ட்ரோன்கள் மற்றும் மற்ற ஏவுகணைகள் ஆகியவற்றை இந்தியாவை நோக்கி இது அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நம்ம ஆப்ரேஷன் சிந்துவுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வந்தது தான் அந்த பன்யன் அண்ட் மர்சூஸு. இதோட விளக்கம் தான் அது, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்க்குறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரிஹரன் எழுதிய பவளம் தந்த பரிசு என்ற நூலுக்கு கிடைத்த விருது. ஸோ நமக்கு பால சாகித்ய புரஸ்கார் அந்த விருது. ஸோ இது யாருக்காக எதுக்காக பார்க்குறோன்னா, ஹரிஹரன் இருக்கார் இல்லையா, அவர் மறைஞ்சிட்டார், சமீபத்தில் இறந்துட்டார். ஸோ இவர் வந்து எழுத்தாளர் இஎஸ் ஹரிஹரன்னு சொல்லுவோம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1935 செர்புலசேரி கேரளாவில் பிறந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறந்துட்டார், வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டார். ஸோ இவரோட முக்கிய பணியை குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளர். அந்த புக்கில் எழுதுவாங்களே குழந்தைகளுக்காக முக்கியமாக சொல்லணும், குழந்தைகளுக்கான காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் எழுதுனாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட எந்த பேரில் எழுதியிருக்காரு அப்படின்னா ரேவதி அப்படிங்கிற பேரில் தான் இவரோட நூட்களையெல்லாம் வெளியிட்டிருப்பார். இவர் பேர் என்னமோ ஹரிஹரன் தான். அவர் எழுதின அவரோட புனைப்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி. ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா பவளம் தந்த பரிசு நூலுக்காக பால சாகித்ய புரஸ்கார் அவார்டு வாங்கியிருப்பார். மற்றபடி தமிழ்நாடு அரசு விருது வாங்கியிருக்காரு, கன்னட எழுத்தாளர் சங்க விருதையும் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு யுனெஸ்கோ சுதந்திர பரிசை பெற்ற பத்திரிகை எது? ஸோ நமக்கு யுனெஸ்கோ சுதந்திர பரிசை பெற்றது லா பிரென்சா தான் யுனெஸ்கோவோட சுதந்திர பரிசை பெற்ற பத்திரிகை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட நாடு லா பிரென்சா எங்கே இருக்குது அப்படின்னா நிகரகுவாவில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 100 ஆண்டு பழமையான வரலாற்று சிறப்புமிக்க செய்தித்தாளாக பார்க்கப்படுது. ஸோ 2025க்கான யுனெஸ்கோ அல்லது கில்லர்மோ கானோ அப்படின்னு சொல்லுவோம். கில்லர்மோ கானோ இந்த உலக பத்திரிகை சுதந்திர பரிசு இப்போ கிடச்சிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா உண்மை மற்றும் பொறுப்பு கூறலுக்கான திடமான அர்ப்பணிப்பு. எந்த ஒரு இடத்துலையும் சாக்ரிஃபைஸ் ஆகிக்காமல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் கரெக்டான உண்மையையும் அங்கே அந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களையும் சொன்னதுனால அரசாங்கத்தால் கடுமையான அடக்குமுறையை எதிர்கொண்டு இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு அங்கே அந்த பத்திரிகை, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கில்லர்மோ கானோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1986 போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை விசாரிக்கிறதுக்காக படுகொலை செய்யப்பட்ட கொலம்பியா பத்திரிகையாளர். ஸோ அந்த அளவுக்கு உண்மையாக இருந்ததுக்காக அவரோட பேர்லேயும் இதை சொல்லலாம். யுனெஸ்கோவோட பத்திரிகைன்னு உலக பத்திரிகை சுதந்திர பரிசுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உலக பத்திரிகை சுதந்திர பரிசு 1997 நிறுவப்பட்டது யுனெஸ்கோவால். ஒரு நிமிஷம். இந்த பரிசு கொடுத்ததுக்கு காரணம் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பது, மேம்படுத்துவது, சிறந்த பங்களிப்பு செய்கிற தனிநபர்கள், அமைப்புகள் அல்லது நிறுவனங்களுக்கு இந்த பரிசு கௌரவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு லா பிரென்சா அப்படிங்கிறது நிகரகுவா அப்படிங்கிற நாட்டோட பத்திரிகை. ஸோ அவங்களோட சிறப்பான செயலுக்கு தான் அரசாங்கத்தையே எதிர்த்துக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்தது. இது பண்ணதுக்காக வேணால் அவங்க வந்து யுனெஸ்கோவிலேருந்து அந்த நாடு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க இந்த பரிசு கொடுத்ததுக்காக அந்த பத்திரிகைக்கு.
ஸோ இதுதாங்க விஷயம். 1986 வந்து இந்த உண்மையாக இருந்ததுக்காக கொலம்பியா பத்திரிகையாளர் கில்லர்மோ கானோ அப்படிங்கிறவரை கொண்டுட்டாங்க. ஸோ அவர் நினைவாகவும் இந்த பரிசு வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 1997 இது கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஐக்கிய நாடுகளோட காடுகள் மன்றம் அப்படின்னு ஒன்று நடந்ததுங்க. ஸோ அது நியூயார்க்கில் தான் நடந்தது. யுனெஸ்கோவை பற்றி பார்க்கறதுனால சொல்கிறேன். ஸோ ஐக்கிய நாடுகளோட காடுகள் மன்றம் பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க்கில் நடந்தது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது 20வது அமர்வு, யுஎன்எஃப்எஃபோட 20வது அமர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. நோட் பண்ணிக்கோங்க. ஐக்கிய நாடுகளோட காடுகள் அல்லது வனத்துறை மன்றம்னு சொல்லலாம். காடுகள் மன்றம் அல்லது வனத்துறை மன்றம்னு சொல்லலாம். எங்கே நடந்துச்சு 2025 அப்படின்னா நியூயார்க்கில் நடந்துச்சு. இது அதோட 20வது அமர்வு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது யுனெஸ்கோவை பற்றி பார்க்கும்போது கிடைச்ச தகவல். ஸோ அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு எடுத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சர்வதேச செவிலியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ செவிலியர்னால் நர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ மே 12 தான் அவங்களோட உழைப்பை பாராட்டின விஷயந்தான் இது. ஸோ சர்வதேச செவிலியர் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மே 12 கொண்டாடப்படுது. ஸோ ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்னு சொல்லுவோம். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட பிறந்த நாளை தான் வந்து ஆண்டுதோறும் நம்ம மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா செவிலியர் சமூகத்திற்கு செய்யும் பங்களிப்பை குறிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஆண்டு கருப்பொருள் பார்த்துக்கோங்க முக்கியம். 2025 அதாவது செவிலியர் தினத்துக்கான கருப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், செவிலியர்களை பராமரிப்பது பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த 2025க்கான கருப்பொருள். இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழில் கூட வார்த்தைகள் மாறலாம், இங்கிலீஷ் கண்டிப்பாக வந்து மாறாது. அவர் நர்சஸ் அவர் ஃப்யூச்சர், கேரிங் ஃபார் நர்சஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் அண்ட் எக்கனாமிஸ். இதுதாங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு ஐநாவின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ நமக்கு 8th இது நடக்கிறது. 8வது ஐநாவோட சாலை பாதுகாப்பு வாரம் மே 12 18 வரைக்கும் அனுசரிக்கப்படுறது. மே 12 to 18 தான் வந்து இது 8வது ஐநாவின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம்னு சொல்லுவோம். மே 12 to 18. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான கருப்பொருள் நடைப்பயிற்சி மற்றும் சைக்கிள் ஓட்டுதலை பாதுகாப்பானதாக்குங்கள் அதுதான். ஸோ தீம் இங்கிலீஷில் சொல்லும்போது மேக் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் சேஃப். மேக் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் சேஃப் தான் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ரோட் சேஃப்டி வீக்கோட 8th UN குளோபல் ரோட் சேஃப்டி வீக்கோட கருப்பொருள். நெக்ஸ்ட்டு சர்வதேச தாவர சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு சர்வதேச தாவர சுகாதார தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த்னு சொல்லுவோம். மே 12 தான் அதுவும் கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இன் ஒன் ஹெல்த். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இன் ஒன் ஹெல்த். இதுதான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த்தோட கருப்பொருள். ஸோ 2025க்கான தாவர சுகாதாரத்தோட தினத்தோட கருப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் ஒரு ஆரோக்கியத்தில் தாவர ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம். ஸோ இதன் பொருள் அப்படின்னு பார்த்திங்கும்போது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் தாவரத்தோட ஆரோக்கியம் மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. தாவரம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை சாப்பிட்ற நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ அது விலங்காகட்டும் மனிதர்களாகட்டும் எதுவாக இருந்தாலும். ஸோ அதுதான் ஒரு ஆரோக்கியத்தில் தாவர ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கருப்பொருள். மே 12. நெக்ஸ்ட்டு தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயலாக சூரியகாந்த் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சூரியகாந்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா PR கவாய் இருந்தாங்க. ஸோ PR கவாய் இப்போ வந்து 52வது தலைமை நீதிபதியாக ஆயிட்டாருங்கிறது தெரியும். ஸோ சூரியகாந்த் அவர்கள் தான் அதுக்கு பதிலாக இருக்காங்க. ஸோ இது எப்படி வரும், இது எப்போ அப்படின்னா இதை வந்து நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும்போது NALSAன்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ NALSA அப்படிங்கிறது நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி 1995 அமைக்கப்பட்டது இது. ஸோ
இது எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படின்னா 1987 தேசிய சட்ட சேவைகள் சட்டம் 1987 கீழே இது தொடங்கப்பட்டது. நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1995. எந்த சட்டம் அப்படின்னா 1987 தேசிய சட்ட சேவைகள் சட்டம் 1987. ஸோ இது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் 2வது மூத்த நீதிபதியாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் இங்கே தலைவராக செயல் தலைவராக கொண்டு வருவாங்க. ஸோ அதன்படி சூரியகாந்த் அவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட 2வது மூத்த நீதிபதியாக இருக்கார். ஸோ இப்போ அதனால தான் அவரை கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவரால் தான் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவரை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா குமார் ஜெயந்த், இந்த குமார் ஜெயந்த் இருக்காங்க. சஞ்சீவ் கண்ணா இப்போ ஓய்வு பெற்றார். 51வது தலைமை நீதிபதி, அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு அவர் ஓய்வு பெற்றார். குமார் ஜெயந்த் இருக்காங்க இல்லையா, குமார் ஜெயந்த் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். குமார் ஜெயந்த் யார்? தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருந்தார். இப்போ மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது தொழில் முதலீட்டு கழகத்தின் தலைவராக குமார் ஜெயந்த் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது? ஸோ புதிய பிரம்மோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் தான், லக்னோவில். உத்தரப்பிரதேசம் லக்னோவில் தான் இது உற்பத்தி மையத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் காணொலி வாயிலாக இதை திறந்து வச்சார். இதோட உற்பத்தி திறன் பார்க்கும்போது எத்தனை பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்க முடியும் ஆரம்பத்தில் அப்படின்னா ஆண்டுக்கு 80லேருந்து 100 ஏவுகணைகள் தயாரிக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ அது கூடிய விரைவில் 100லேருந்து 150 ஏவுகணைகள் வரைக்கும் தயாரிக்கும் உற்பத்தி திறன் கொண்டதாக அந்த மையம் மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு யாரோட கூட்டு நிறுவனம் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரோட கூட்டு சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவோட DRDOவாலையும் ரஷ்யாவோட NPOவாலையும், இந்தியாவோட DRDO ரஷ்யாவோட NPOன்னு சொல்லுவோம், இந்த 2 நிறுவனம் சேர்த்து தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிக்க போகிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது தயாரிக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மையமாகவும் இந்த இடம் இருக்க போகுது. இந்த உற்பத்தி மையம் லக்னோவில் இருக்கிறது ஏவுகணைகளோட ஒருங்கிணைப்பு, பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கு இல்லையா, ஸோ அதை தயாரிக்கிறது மட்டும் இல்லை, பிரம்மோஸ் ஏவுகணையோட ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மையமாகவும் இருக்க போகுது. ஸோ நம் இராணுவத்தோட துல்லிய தாக்குதலுக்கான அடுத்த தலைமுறை ஏவுகணை கருவிகளை சோதித்து பார்க்கும் மையம் இந்த லக்னோவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணை மையம் தான். ஸோ இது பார்த்திங்க நிலத்தில் இருந்தும் நீரில் இருந்தும் வான்வெளியிலிருந்தும் ஏவக்கூடியது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. 3 இடங்கள்லேருந்து ஏவுகணையை பயன்படுத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பகலானாலும் சரி நைட்டானாலும் சரி 2 நேரத்துலையுமே இந்த ஏவுகணை செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேகம் பார்த்திங்க அப்படின்னா மணிக்கு 3430 கிலோமீட்டர். அந்த ஒளியை விட வேகம் அதிகம்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்ட் இருக்குல்ல அந்த வேகத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3430 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ உலகின் அதிவேக சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் இது ஒன்றா பார்க்கப்படுது. ஸோ 400 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கி அழிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க ஏவுகணை. 600 கிலோமீட்டர்லேருந்து அந்த உணர்வை எடுத்துக்க முடியும், ஏதாவது ஆபத்து வருது அப்படிங்கிற உணர்வை எடுத்துக்க முடியும். அது 400 கிலோமீட்டருக்கு வரத்துக்குள்ளே இது ரெடியாகி அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி இதுக்கு. ஸோ இது அடுத்த தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணை, அதனால் எடை குறைவானதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய ஏவுகணை பார்த்தீங்க அப்படின்னா 2900 கிலோவில் இருக்குது எடையிலேருந்து. இப்போ 1290 கிலோ எடை குறைஞ்சதாக பார்க்கப்படுது இந்த ஏவுகணை. முன்னாடி இருந்து 2900 கிலோவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1290 கிலோவில் குறைஞ்சிருக்கு எடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் வாயிலாக இந்த 1290 கிலோ எடை குறைஞ்ச ஏவுகணை பார்த்தீங்கன்னா சுக்கோய் அப்படிங்கிற போர் விமானங்களில் எளிதாக பொருத்தி போர் முனைக்கு எடுத்து செல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இப்போ தயாரிக்கிறது சுக்கோய் அப்படிங்கிற போர் விமானத்தில் பயன்படுத்தி அதை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2021 அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உற்பத்தி மையத்தை தொடங்கியிருக்காங்க. நமக்கு தமிழகத்தை அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இராணுவ தளவாடங்களுக்கான பிரத்யேக தயாரிப்பு வளாகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இராணுவ தளவாடங்களுக்கான பிரத்யேக தயாரிப்பு வளாகம் இருக்குதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
பாகிஸ்தானுக்கு IMF கடன் வழங்குவதற்கு எந்த நாடு எதிர்ப்பு தெரிவித்தது? வேறு யாரும் இல்லைங்க, நாம தான். ஸோ அந்த கடனை வாங்கி மட்டும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களோட பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திக்க போகிறாங்களா, இல்லை அங்கே இப்போ நடக்கிற பேரழிவுகளுக்கு பயன்படுத்திக்க போகிறாங்களா? இல்லை, எந்த நாட்டு மேலே என்ன பண்ணலாம், அது நம்மளை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவனோட முழு நேர வேலையாகவே அவனுக்கு அதுதான் இருக்குது. சாப்பிட்றானோ தூங்குறானோ இல்லை சாப்பிட்றாங்களா தூங்குறாங்களோ இல்லையா, அங்கே இருக்கிறவங்க நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறதுல முக்கியமாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பகல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குறதுக்கு இந்தியா தான் எதிர்ப்பு தெரிவித்தது. நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா IMF கடன் வழங்குவதை தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் இதை பார்க்குறோம். சர்வதேச நிதியம்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ பாகிஸ்தானுக்கு மொத்தமாக $7 பில்லியன் கடன் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 59,800 கோடிங்க, 7 பில்லியன் அப்படிங்கும்போது. ஸோ இதிலிருந்து தற்போது 2வது தவணையாக பார்த்தீங்க அப்படின்னா $1.23 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அதாவது 8,700 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ தற்போது 2வது தவணையாக கொடுத்த அமௌண்ட் 8,700 கோடி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பாகிஸ்தான் பெற்ற மொத்த கடன் பார்த்தீங்க அப்படின்னா $2.1 பில்லியன் 17,900 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது தவணையில் 8,700 கோடியும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 17,900 கோடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மற்றொரு உதவியும் இதுக்கு பண்ணுறாங்க IMF பாகிஸ்தானுக்கு. பருவநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்கிறதுக்காக கூடுதலாக பார்த்தீங்கன்னா $1.4 பில்லியன் வழங்குறதுக்கு சர்வதேச நிதியம் ஒப்புதல் அளித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு நம்மக்கிட்ட தான் சண்டைக்கு வர போகிறாங்க. நம்ம அதுக்கு தான் தயாராகிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். அந்த கடனை வாங்கினே ரஷ்யா கிட்ட வந்து S-400 மிசைல் வாங்குறதா தகவல் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா S-400 மூலிமா தான் அவங்க அனுப்பின ட்ரோனெல்லாம் நம்ம பட்டுன்னு துவம்சம் பண்ணோன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அது வேல்யூவானது S-400 நம்ம பார்த்துருப்போம் தகவல்கள்லேயே. ஸோ அதை வாங்குறதுக்காக தான் இவங்க கடன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியும். UPSCயோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ UPSCயோட புதிய தலைவர் நமக்கு அஜய்குமார் அவர்கள் தான். UPSC நமக்கு தெரிஞ்சிருக்கும். அஜய்குமார் அவர்கள் தான் UPSCயோட புதிய தலைவர். ஸோ மத்திய அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளை நடத்துகிற அமைப்பை தான் நம்ம UPSCன்னு சொல்லுவோம். ஸோ அதனோட தலைவர் தான் இவர். ஸோ இதுக்கு முன்னாடி பிரீத்தி சுதன் அவர்கள் இருந்தாங்க. அவர்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஏப்ரல் 29. அதனால தான் புதிய தலைவராக அஜய்குமார் வந்திருக்காரு. ஸோ அஜய்குமார் பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. 1985 கேரளா பிரிவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியாக ஜாயின் பண்ணார். இப்போ ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. 2019 to 22 பாதுகாப்புத்துறை செயலாளராகவும் பணியாற்றிருக்காரு. ஸோ அதுலேயும் இருந்திருக்கார். 2019 to 22 பாதுகாப்புத்துறை செயலாளராகவும் பணியாற்றிருக்காரு இந்த அஜய்குமார் அவர்கள். ஸோ இது யாரை நியமிப்பாங்க இவர் அப்படின்னா, இவரையும் நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. ஸோ UPSCயோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஆண்டு, அப்படி இல்லாட்டி 65 வருஷம் வரைக்கும் அவங்க இருக்கலாம். எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் தான் அவங்க இருக்க முடியும். நமக்கு பார்த்திங்கன்னா மொத்த உறுப்பினர்கள் தலைவரோடு சேர்த்து அதிகபட்சமாக 10 பேர் தான் இருக்க முடியும். ஒரு 2 இடம் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த குரூப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு கடந்த 4 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய மொத்த கடன் எவ்வளவு? ஸோ கடந்த 4 ஆண்டோட சாதனை தான். நம்ம திமுக அரசோட சாதனைகள் பற்றி சொன்ன விஷயந்தான். மகளிருக்கு கொடுத்த சுய உதவிக்குழு 1.12 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க 4 ஆண்டுகளில் மட்டும் மகளிர் சுய உதவிக்குழுக்கு. ஸோ அதோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம். தமிழ்நாட்டோட மகளிர் நலத்திட்டங்கள் பற்றி பார்த்துடலாம். அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ கண்டிப்பாக இது எப்படி கொஸ்டினில் வரும், நம்ம திமுக அரசு செய்த சாதனைகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கொஸ்டினில் வரும். ஸோ மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட மொத்த கடன் 1.12 லட்சம் கோடி. கடனோட உச்சவரம்பையும் ஏற்றிட்டாங்க. 12 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு விடியல் பயண திட்டம் தெரியும். அதாவது இலவசமாக பஸ்ஸில் போகிறது லேடிஸ் திருநங்கைகள் எல்லாரும் போகிறது. ஸோ அதை தான் விடியல் பயணம் திட்டம்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 682.02 கோடி பயணங்கள் இது வரைக்கும் 4 ஆண்டுகளில் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த விடியல் பயணம் திட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் 682.02 கோடி பயணங்கள் நடந்திருக்கு. இதில் திருநங்கைகள் மட்டும் எத்தனை முறை பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா 36.89 லட்சம். 36
89 லட்சம் டைமும் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. அதில் மாற்றுத்திறனாளிகள்னு பார்க்கும்போது 3.78 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை மாதங்கண்டு 1000 ரூபா கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 1,15,00,000 பெண்கள் வந்து இதன் மூலயமா பயன்பெற்றிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை மாதங்கண்டு 1000 கொடுக்கறது 1,15,00,000 பெண்கள் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. மேற்கொண்டு வந்து அடுத்த மாதத்தில் வந்து விண்ணப்பிக்காதவங்க, அதாவது கிடைக்காதவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதத்தில் அதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாயை நேரடியாக வங்கியில் போட்டுருவாங்க. இந்த அமௌண்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் சேர்கிற மாணவிகளுக்கு கொடுக்குற விஷயந்தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஸோ இது மூலிமா அவங்களுக்கும் வந்து பெண் குழந்தைகளுக்கும் பார்த்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபா கொடுப்பாங்க. இதில் பயன்பெற்றவங்க பார்த்திங்கன்னா 4.95 லட்சம் பேர் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 4.95 மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக அவள் திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அவள் திட்டம் அப்படிங்கிறது பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக நம்ம தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. ஸோ தொழில் வளர்ச்சியும் தமிழகம் முதலிடம்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு தமிழகத்தில். தொழிற்சாலைகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பார்த்திங்கன்னா 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலிமா 10,27,000, அதாவது ரூ. 10,27,547 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. 897 புரிந்துணர்வில் 10,27,547 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். தொழில் வளர்ச்சியிலையும் தமிழகம் முதலிடம் தான். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3.87 கோடி தொழிலாளர்களோட எண்ணிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா 3.87 கோடி பேர் வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதமும் பார்த்திங்க அப்படின்னா 51.3%. நோட் பண்ணிக்கோங்க. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதம் 51.3% உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது தேசிய அளவில் வந்து 26%. நமக்கு பார்த்திங்க தேசிய அளவில் 26% தான் இருக்குது. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதம் எடுத்தோம்னா தேசிய அளவில் 26% தான் இருக்குது. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 51.3% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான சதுப்பு நிலங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போலவே பெண் தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் தேசிய அளவில் முதலிடமும் தமிழ்நாடு தான். தோழி விடுதிகள் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்காக வெளியூரில் தங்குற பெண்களுக்கு பாதுகாப்பான விடுதி தற்போது பார்த்திங்கன்னா 13 விடுதி இருக்குது. தோழி விடுதிகள் அப்படிங்கிறது வேலைக்காக வந்து வெளியூரில் தங்குற பெண்களுக்கான பாதுகாப்பான விதியாக பார்க்கப்படுது. அதுக்காக நம்ம அரசாங்கம் கொண்டு வந்தது தான் தோழி விடுதிகள். இது தற்போது 13 விடுதிகள் இருக்குது. 1303 படுக்கைகளோட 13 விடுதிகள் இருக்குது. மேற்கொண்டு 14 இடங்களில் அதாவது கட்டப்பட்டு வருது தோழி விடுதிகள். இது 7 இடங்களில் கட்டப்பட்டு வருது. சேலம், தஞ்சாவூர், சென்னை, அடையாறு இந்த மாதிரி இடங்களில் கட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அர்ச்சகர் பயிற்சி திட்டம்னு ஒன்று இருக்குங்க. ஓதுவார் பயிற்சி திட்டம்னு சொல்லுவோம். அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சக பயிற்சி. இந்த கோயிலுக்குள்ள இவங்க தான் அர்ச்சகர் ஓதுவனும் அர்ச்சகம், அதாவது பூசாரின்னு சொல்லுவாங்களே, அதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அந்த அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகர்னு தமிழில் அதை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஏரியாவில் பூசாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகர் பயிற்சி, அதில் அர்ச்சகர் பயிற்சி திட்டத்தின் கீழே இது நடக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 42 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 11 பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிப்காட் தொழில் பூங்காக்கள்லாம் இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அங்கே சிப்காட் தொழில் பூங்காவில் 17 இடங்களில் குழந்தைகள் காப்பகம் வச்சுருக்காங்க. அப்போ தானே வந்து குழந்தைகளை விட்டு லேடிஸ் வேலை செய்ய முடியும், அதுக்காக. ஸோ இதன் மூலிமா எத்தனை பேர் பயன்பெறாங்க அப்படின்னா 3.23 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு பெண்களுக்கான செய்த 4 ஆண்டு கால சிறப்புகள்லாம் பார்த்துருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஷினில் வரும், சந்தேகமே இல்லை. 2024-25 நிதியாண்டில் பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி எந்த மாநிலம் முதலிடம் பெற்றது? ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பீகார் தான். பிரதம மந்திரியோட நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை
முறைப்படி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகார் தான் முதலிடத்தில் இருக்குது. இது வந்து ஜூன் 29, 2020 கொண்டு வரப்பட்டது. ஸோ உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த திட்டம் வரும். ஸோ இப்போ நுண்ணுணவு பதப்படுத்தும் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 29, 2020 கொண்டு வரப்பட்டது. உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலை அமைச்சகத்தின் கீழே கொண்டு வரப்பட்டது. ஸோ இதோட முழு பெயர் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவோம். பிரதான் மந்திரி, பிஎம்னா பிரதான் மந்திரின்னு தெரியும். ஸோ ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லும் போது தான் பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம்னு சொல்லலாம். ஸோ நுண்ணுணவு அதாவது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள், அதாவது தனிநபர்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், சுய உதவி குழுக்களாக இருக்கலாம், கூட்டுறவுகள், விவசாய உற்பத்தி அமைப்புகள், FPOஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி உதவியும் பயிற்சியும் வழங்கக்கூடிய மத்திய அரசோட திட்டம். நிதி உதவியும் பயிற்சியும் அளிக்கக்கூடிய மத்திய அரசோட திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ மாநிலத்தில் தொழில் முனைவோரையும் குறிப்பாக சிறு தொழில்களை நிறுவனத்துக்கான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. இது 2020ஆம் ஆண்டு ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டத்தின் கீழே ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ 5 ஆண்டுகளுக்கு இதுக்கு மட்டும் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சுவடுகள் திட்டம் எந்த துறையால் செயல்படுத்தப்படுகிறது? ஸோ சுவடுகள் திட்டம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, இதுதான் சுவடுகள் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசோட இந்த புதிய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்கலை வடிவங்களை பதிவு செஞ்சு பாதுகாக்கிறது. அதாவது பாரம்பரிய நிகழ்கலைன்னு சொல்லுவோம். அந்த கிராமத்து சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அந்த ஊர் சைடில் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த கூத்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பாடல், நடனம், நாடகம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை தான் நிகழ்கலை வடிவங்கள்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களோட பாரம்பரிய நிகழ்கலை வடிவங்களை பதிவு செஞ்சு பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா நாகப்பட்டினம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராதா காவடின்னு சொல்லுவாங்க. பக்தி, இசை மற்றும் நடனம்னு சொல்லலாம். அதைய அந்தியூர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பறைன்னு சொல்லுவோம். பெரும்பறை. ஸோ இசைக்கருவி அடித்து பாடும் பாரம்பரிய இசைன்னு சொல்லுவோம். ஸோ இதற்காக சுவடுகள் என்ற பெயரில் ஒரு டிஜிட்டல் களஞ்சியம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் பாதுகாக்கிறதுக்காக டிஜிட்டல் களஞ்சியம் அல்லது மின்னணு களஞ்சியம் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இது பாதுகாக்கிறதுக்காக, இந்த கலைகளை பாதுகாக்கிறதுக்காக 1 கோடி செலவில் இந்த நுண்கலைகளை மின்னணு களஞ்சியம் மூலயமா ஆவணப்படுத்துதல் மற்றும் காப்பகப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுவடுகள் திட்டம் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கிறதுக்காக தான் பாதுகாக்கிறோம். இந்தியாவில் சூரிய சக்தியில் இயங்கும் முதல் சட்டமன்றமாக மாறும் மாநிலம் எது? டெல்லி தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நம்ம ரேகா குப்தா அவர்கள் முதல்வர் நம்ம பார்த்துருப்போம். பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ டெல்லி சட்டமன்றத்தில் 500 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய மின் நிலையம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனாவும் சபாநாயகர் விஜேந்திர குப்தாவும் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு டெல்லி சட்டமன்றம் முழுமையாக சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய இந்தியாவின் முதல் சட்டமன்றமாக மாறப்போகுது. அதுக்காக தான் நாம் பார்க்குறோம். இப்போ தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஆகாஷ் தீர் அமைப்பை யார் உருவாக்கியது? ஸோ ஆகாஷ் தீர் அமைப்பை நமக்கு யார் உருவாக்குனாங்க அப்படின்னா DRDOவும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன வான் பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு அமைப்பு. இது வான் பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு அமைப்பு. ஸோ DRDOவும், அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இது ரெண்டும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. எதிரி நாட்டிலிருந்து வர ஏவுகணைகள், ட்ரோன், விமானங்கள் போன்றவற்றை வானில் பறக்கும் நிலையிலேயே நடுவானில் இருக்கும்போதே கரெக்டாக அந்த ரியல் டைம் நேரத்தில் கண்டுபிடிச்சி அதை அழிக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு, சுட்டு வீழ்த்துறதுக்காக இந்த பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாரோட முக்கியமான விஷயம் ஏஐ பயன்படுத்துகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ரியல் டைம் டேட்டா இன்டெக்ரேஷன், உடனடியாக தகவல் சேகரித்து அதை அட்டாக் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மிசைல் லான்ச் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏவுகணைகள் எங்கு, எப்போது, எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆகாஷ் தீர் அமைப்பு.
ஸோ இதனோட பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது ஏவுகணையில் என்னென்ன S-400 ரஷ்யாட்டிலேருந்து வாங்கலையில அதை இந்த பயன்படுத்தலாம் இதில். ஸோ பாரக் 8 இதை அந்த ஏவுகணையை இதில் பயன்படுத்த முடியும். ஆகாஷ் மிசைல் இதில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆகாஷ் தீர் அமைப்பு, பாதுகாப்பு அமைப்பு, அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை DRDOவும் BUலும் சேர்ந்து தயாரிக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அதிநவீன வான் பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு அமைப்பு. ஸோ இதில் என்னென்ன பயன்படுத்தலாம், S-400, பராக் 8, ஆகாஷ் மிசைல் இதெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நகிதிசா கற்றலுக்கான ஒரு பாதை திட்டம் யார் தொடங்கியது? டெல்லி காவல்துறை தான் தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ நமக்கு பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை மீண்டும் கல்வியில் சேர்க்கறதுக்காக தான் இந்த டெல்லி காவல்துறை இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா நேர்லேயே வீடுகளுக்கு போய் குழந்தைகள் ஏன் படிக்கலை அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அவங்கள மீண்டுமா பள்ளிக்கு கொண்டு போய் விடுறதுக்கான டெல்லி காவல்துறை ஏற்பாடு பண்ணது. ஸோ எல்லாம் கூடியது நல்லபடியாக சக்ஸஸாக போகுது. கூடிய விரைவில் டெல்லியில் இருக்க எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பனிச்சிறுத்தை அடர்த்தி உலகில் அதிகமாக உள்ள இடம் எது? ஸோ உலகிலேயே நம்ம லடாக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பனிச்சிறுத்தை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய வனவிலங்கு நிறுவனம்னு சொல்லுவோம் இல்லையா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா மற்றும் உலக வன்யூரில் நிதியம்னு சொல்லுவோம், WWF. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நடத்திய ஆய்வுகளில் தான் லடாக்கில் தான் வந்து உலகத்திலே அதிகமான பனிச்சிறுத்தைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 100 சதுர கிலோமீட்டருக்கு 3 பனிச்சிறுத்தைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில் மிக அதிகமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவோட மொத்த பனிச்சிறுத்தைகளோட எண்ணிக்கை 718. லடாக்கில் மட்டும் அதில் 477 பனிச்சிறுத்தைகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 68% பனிச்சிறுத்தைகள் நம்ம லடாக்லேயே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் 2025 பிச்சைக்காரர்கள் இல்லாத முதல் நகரம் என அறிவிக்கப்பட்ட நகரம் எது? ஸோ இந்தூர் தான். இது 7 டைம் தூய்மையான நகரங்கிற அவார்டை ரீசெண்டாக பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அதில் பிச்சைக்காரர்கள் இல்லாத முதல் நகரமாகவும் இந்தியாவில் இது தான் பார்க்கப்படுது. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நகரங்களில் ஒரு முன்னோடி திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ திட்டம் தொடங்கும் போது இந்தூரில் 5000 பிச்சைக்காரர்களும் அதில் 500 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. ஸோ பிச்சைக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பில் ஏற்பாடு செய்து மறுவாழ்வு அளிக்கப்பட்டது. குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிகளில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பிச்சை எடுக்கிறத பார்க்குறாங்க இல்லை கேட்குறத பார்த்தாவோ மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து புகார் அளிக்கலாம். அதுக்கு வந்து 1000 ரூபா வெகுமதி அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான திட்டங்க இது. நெக்ஸ்ட்டு, ஜம்மு காஷ்மீரோட மாநில மலர் எது? ஸோ இது ஒரு GS கொஸ்டின் தான். ரோடோடென்ட்ரான் பொன்டிகம் இதுதான் ஜம்மு காஷ்மீரோட மாநில மலர்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஊதா நிற பூக்களை கொண்ட ஒரு அழகான தாவரமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த மலர்கள் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் வளரக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மீட்டர் 16 அடி உயரம் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மீட்டர், ஆனால் சில சமயங்களில் 8 மீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு செடி, ஒரு புதர் அல்லது சிறிய மரம்னு கூட சொல்லலாம். 5 மீட்டர் உயரம் வளரும், சில சமயங்களில் 8 மீட்டர் கூட வளரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா ரோடோடென்ட்ரான் பொன்டிகம் இதுதான் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட மாநில மலராக பார்க்கப்படுது. இது ஒரு ஊதா கலர் பூன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு GS கொஸ்டின் தான். (2025) சூப்பர் பெட் கிளாசிக் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? ஸோ இது வெற்றி பெற்றதுக்காக நம்ம முதல்வர் பாராட்டு தெரிவிச்சிருப்பார். ஆர் பிரக்யானந்தா. மாக்சிம் வச்சியர் லாக்ரை தோற்கடிச்சு தான் கடைசி சுற்றில் விறுவிறுப்பான சுற்றுங்க இது. ஸோ இதில் தான் ஆர் பிரக்யானந்தா வெற்றி பெற்றிருக்காரு. கிளாசிக் சூப்பர் பெட் கிளாசிக் 2025 வெற்றி பெற்றது ஆர் பிரக்யானந்தா தான். மாக்சிம் வச்சியர் லாக்ரேவை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, அலிரேசா ஃப்ரூசிஜா இவங்களையும் தான் அவர் தோற்கடித்து வெற்றி பெற்றார். இவரோட ட்ரா பண்ணிட்டார். மாக்சிமோட வந்து வின் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திரயான் திட்டம் எந்த ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது? 2026. சமுத்திரயான் திட்டம் எந்த ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னா 2026.
சமுத்திராயன் அப்படிங்கிறது இந்தியாவோட முதல் மனிதர்கள் பங்கேற்கும் ஆழ்கடல் பயண திட்டம். ஸோ இது 2026ஆம் ஆண்டு தொடங்குறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்காங்க. இதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் மத்ஸ்யான்னு சொல்லுவோம். மத்ஸ்யா 6000 என்ற உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட 4வது தலைமுறை மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இதுக்கு பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த சமுத்திராயன் திட்டத்தில். ஸோ இது 6000 மீட்டர், அதாவது 6 கிலோமீட்டர் ஆழம் வரை கடலுக்குள் பயணிக்கக்கூடியது. ஸோ தேசிய பெருங்கடல் தொழில்நுட்பம் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இதில் 3 பேர் இதுக்குள்ளே அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 4077 கோடி. ஸோ இந்த ஆழப்பெருங்கடல் பணிக்காக நம்ம ஒதுக்குனது 4077 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற பல்லுயிர்கள் வளங்கள் பற்றிய புதிய தகவல்கள் அறிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த சமுத்திராயன் திட்டம் தொடங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மத்யா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் தான் இதுக்கு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட்டு, யாலா பனிப்பாறை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஸோ யாலா பனிப்பாறை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேபாளம், நேபாளம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தோட இமயமலையில் இருக்கிற ஒரு பனிப்பாறை. கரெக்டாக சொல்லணும்னா லாங்டாங் தேசிய பூங்கா பகுதியில் இருக்குது. ஸோ இந்த பனிப்பாறை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 5000 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஸோ இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இது டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ 1970ஆம் ஆண்டுலேருந்து இப்போது வரைக்கும் யாலா பனிப்பாறை பார்த்திங்கன்னா 66% குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உலகளாவிய வெப்பநிலை தான் அதுக்கு காரணம், காலநிலை மாற்றம் தான் காரணம். ஸோ இது நேபாளத்தில் முக்கியமான விஷயம் இதுதான். இது நேபாளத்தில் இறந்து விட்டது என்று அறிவிக்கப்பட்ட முதல் பனிப்பாறை. அதுக்காக தான் இதை பார்க்குறோம். 2040க்குள்ளே முழுமையாக மறைஞ்சிடும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஹர்வன்ஸ் சாவ்லா சமீபத்தில் எந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ பிரிக்ஸோட சிசிஐ தலைவராக தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. பிரிக்ஸோட சிசிஐ தலைவர் ஹர்வன்ஸ் சாவ்லா சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸோட சிசிஐனா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஹர்வன்ஸ் சாவ்லா. இவருக்கு வந்து 30 வருடங்களுக்கு மேலே நிறுவன சட்டம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறுவன சட்டம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் அனுபவம் இருக்கக்கூடியவர் தான் இப்போ பிரிக்ஸ் சிசிஐயோட சேர்பர், அதாவது தலைவராக நியமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச குடும்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஃபேமிலி டேங்க. ஃபேமிலி டேன்னு சொல்லும்போது மே 15 தான் கொண்டாடுறோம். ஸோ சர்வதேச குடும்ப தினம் பார்த்திங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையிலிருந்து கொண்டாடப்படுது. ஸோ டிசம்பர் 1993 இதை அறிவித்தாங்க. மே 15ஆம் தேதி சர்வதேச குடும்ப தினமாக ஐக்கிய நாடுகள் சபை தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து 1993 இப்போ நமக்கு மே 15ஆம் தேதி சர்வதேச குடும்ப தினத்தை கொண்டாடுறோம். ஸோ தீம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஓரியன்டட் பாலிசி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டுவார்ட்ஸ் த செகண்ட் வேர்ல்டு சமிட் ஃபார் சோசியல் டெவலப்மெண்ட். இதுதாங்க இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், குடும்ப தினத்துக்கான கருப்பொருள். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா சமூக மேம்பாட்டுக்கான 2வது உலக உச்சி மாநாட்டை நோக்கி நிலையான வளர்ச்சிக்கான குடும்பம் சார்ந்த கொள்கைகள். இதுதான் ஃபேமிலி டேக்கான கொண்டாட்டம், கருப்பொருள். ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.